பெற்றோர்களே, நீங்கள் சொல்லுவதை பிள்ளைகள் செய்யாது. நீங்கள் என்ன செய்கின்றீர்களோ அதைத்தான் செய்யும். நீங்கள் செய்கிறத தான் அந்த பிள்ளைங்க செய்யும், சொல்கிறத செய்யாது அப்படிங்கிறத ஒரே ஒரு நொடியில் உங்கள்கிட்ட என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். எல்லா பெற்றோர்களும் பின்னாடி உட்காந்துருக்கீங்கல்ல, எல்லாரும் வலது கையை தூக்குங்க. பெற்றோர்கள் மட்டும் எல்லாரும் வலது கையை தூக்குங்க. ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட். பெற்றோர்கள் மட்டும் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர். ஆள்காட்டி விரலை மட்டும் தூக்குங்க. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க. ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர்ஹெட். நெத்தியை தொடுங்க. ப்ளீஸ் டச் யுவர் நோஸ் டிப். ப்ளீஸ் டச் யுவர் சீக். அப்படியே கையை வைங்க. நான் தொட்டது முகவாயை தொட்டேன். ப்ளீஸ் டச் யுவர் சீக்குன்னு கன்னத்தை தொட சொன்னேன். 1 மணி நேரமாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் செய்கிறது தான் நீங்கள் செய்கிறீங்களே ஒழிய நான் சொன்னதை ஒரு அம்மா அப்பா கூட செய்யலை. இங்கே பாருங்க. இருபத்தி 4 மணி நேரத்தில் 12 மணி நேரம் செல்ஃபோனே நோண்டிகிட்டு இருக்கிற அப்பா, 24 மணி நேரத்தில் 10 மணி நேரம் மெகா சீரியல் பார்த்துட்டு இருக்கிற அம்மா, பிள்ளைகளை இதெல்லாம் செய்யாதேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது எப்படி கேட்கும்? வீட்டிற்குள்ளே இருந்து கொண்டு ஃபோன் வந்துச்சுன்னா எங்கள் அப்பா இல்லைன்னு சொல்லு அப்படின்னு பிள்ளைகிட்ட சொன்னால் அவன் ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வந்தேன்ட்டு சினிமாவுக்கு போய்ட்டு வந்து சொல்கிறான். பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகள் ஒருபோதும் பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள். பிள்ளைகளுக்கு முன்னால் கெட்ட வார்த்தைகள் பெற்றோர்கள் தயவு செய்து பேசாதீர்கள். இதை முதல்ல புரிஞ்சுங்க எல்லாரும். அது மட்டும் இல்லை, ஈன்று புறந்தறுதல் என்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. பெற்று கொடுப்பது அம்மாவுடைய வேலையாம், அவன் பெரியவனாக்குறது அப்பாவோட வேலையாம்.